டேய் தம்பி இங்க வா. என்ன வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிருக்க, ஊர் வழியாக பத்திரிக்கை கொடுக்குற, கூட பிறந்த அண்ணனை மறந்துட்டா என்ன? என்ன அண்ணன் பெரிய வெண்ண? நானும் ராமேஸ்வரத்தில் அண்ணன் இருக்கான், அண்ணன் மயன் இருக்கான்னு உன் மயனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சியா? ஃபோன் அடிச்சுக்கு நல்லா பண்ணிட்டாயா? ஏன் என்னடா செஞ்சான்? என்ன பண்ண அவன்கிட்டே கேளு. டேய் என்னப்பா சித்தப்பா என்னடா சொன்ன? உன் தம்பி என்ன கேட்டாரு தெரியுமா? டேய் என் தம்பி நீ எப்பறம் பேச போச்சு? முழுசா கேட்டு பேசியா? நேத்து நம்ம ஊர்ல எவ்வளவு காத்து மழையுமா இருந்துச்சு. உன் தம்பி எனக்கு போன் அடிச்சாரு. ஹலோ சித்தப்பா, சொல்லுங்க சித்தப்பா. என்னப்பா ராமேஸ்வரத்தில் ஒரே புயலும் மழைன்னு கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கிய? ஊரே ஓரளவுக்கு டேமேஜ் ஆயிருச்சு, பரவாயில்ல, ஏதோ நமக்கு ஒண்ணும் ஆகல. என்ன சித்தப்பா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு கால் பண்ணிருக்கீங்க? என்ன அது ஒண்ணும் இல்லப்பா, சித்தப்பாக்கு மீன் சாப்பிடணும் போல தோணுச்சு, நான் வாங்கி பஸ்ல கொடுத்து விடுங்களேன், நான் வாங்கிக்கிறேன். சித்தப்பா என்ன பேசுறியா? இங்க ஊரே புயல் அழிஞ்சுகிட்டு இருக்கு, உங்களுக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்கா? போட்டு எப்படி போகும், எப்படி மீன் பிடிக்க முடியும்? போட்டு போல என்னப்பா, வள்ளத்துல சரக்கு வரும்ல, அதை வாங்கி அனுப்பி விடுங்க, நான் வாங்கிக்கிறேன். சித்தப்பா ஊரே அழிஞ்சுகிட்டு இருக்குங்கிறேன், தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இருந்தாலும் சித்தப்பா அப்படி கேட்டிருக்க கூடாது.